என்னோட பேர் ஜெயந்தி. நான் திருநின்றவூர்லேருந்து வந்துட்டுருக்கேன். எனக்கு 2 பசங்க இருக்காங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க. ரொம்ப புவர் ஃபேமிலி தான். எனக்கு டைலரிங் கற்றுக்கலான்ட்டு இன்ட்ரெஸ்ட் எதுவுமே கிடையாது, ஐடியா கிடையாது. நான் ஒரு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டராக ஒரு 7,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டுருந்தேன். குழந்தைங்கள சரியாக பார்க்க முடியல, வீட்டு சுச்சுவேஷனும் சரியில்லை. வீட்டில் தான் இருந்தேன், ஒரு 3-5 மந்த்ஸ் வீட்டில் இருந்தேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ஏதாவது ஒன்று பண்ணணும், கைத்தொழில் பண்ணாதான். ஒருத்தவங்க கிட்ட போய் நம்ம அடிமையாக வேலை செய்யணும்னா டைமிங் தேவை கிடையாது, நம்ம வீட்டையும் பார்க்கணும், குழந்தைங்கள பார்க்கணும். அது கம்ஃபர்டபுளாக என்ன பண்ணலாம் அப்படின்னு அப்போ தான் சர்ச் பண்ணேன். ஆன்லைனில் சர்ச் பண்ணும்போது ஷாரா இன்ஸ்டியூட் வந்தது. ஷாரா இன்ஸ்டியூட் நிறைய இன்ஸ்டியூட் வந்தது ஆவடியில். அதெல்லாம் சர்ச் பண்ணும்போது நிறைய ப்ரைஸ்லாம் அதிகமாக இருந்துச்சு. அதெல்லாம் கம்மியான ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஷாரா இன்ஸ்டியூட் மட்டும் தான் இருந்துச்சு. அப்போதைக்கு என்னால் அனலைஸ் பண்ணலாம், இது எப்படி சொல்லி தருவாங்க அதெல்லாம் எனக்கு இல்லை. கம்மி ப்ரைஸ் இருக்குது, நம்மளால முடியுமா? அந்த 5,000 ரூபாய் 6,000 ரூபாய் கூட என்னால் கட்டி படிக்கக்கூடிய சூழ்நிலை கிடையாது. அந்த சுச்சுவேஷனில் நான் வந்த சூழ்நிலை இன்னைக்கு உயிரோடு இருக்க அந்த நிலைமைக்கு ஒரு காரணம் கண்டிப்பாக எங்கள் மேடம், எங்கள் ஷாரா இன்ஸ்டியூட்டு. என் லைஃப்பில் என் உயிர் போகிற மட்டுமே இந்த இன்ஸ்டியூட் என் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன். எங்கள் மேடமையும் நான் மறக்க மாட்டேன். இன்னைக்கு ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கேன். பேசிக் தான் கற்றுக்கலான்னு வந்தேன், ஏன்னா என்கிட்ட காசு கிடையாது கற்றுக்கிற அளவுக்கு. பேசிக் முடித்தேன். மேம் ஃபீஸ் கட்ட முடியலனாலும் பரவாயில்ல, நீ பொறுமையாக கட்டு, நீ கற்றுக்கோ, இன்னும் ஃபேஷன் டிசைனிங் முடியும், காஸ்டியூம் டிசைனிங் பண்ணு, உன்னால் முடியும். ஒவ்வொருத்தவங்களும் என்கரேஜ் பண்ணுவாங்க. அவங்க சொல்கிற ஒரு விஷயம், உன்னால் முடியும், அவ்வளோதான், உன்னால் முடியும். பொம்பளைங்களால் செய்ய முடியாத ஒன்றுமே கிடையாது. என்னால் இந்த நிலைமைக்கு நிற்க முடியும். எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல, நான் ஒரு இன்ஸ்டியூட் வச்சு நடத்துகிறேன். என்ன மாதிரி உன்னாலேயும் வர முடியும், உங்களாலேயும் வர முடியும். ஒவ்வொருத்தரையுமே என்கரேஜ் பண்ணுவாங்க எங்கள் மேடம். அவங்களோட என்கரேஜ் மட்டும்தான். எனக்கு பின்னாடி எங்கள் அம்மாவோ எங்கள் அப்பாவோ இல்லை ஹஸ்பண்டோ பசங்களோ யாருமே கிடையாது. என் பின்னாடி எங்கள் மேடம் மட்டும்தான் நிற்கிறாங்க. அவங்க தான் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் என்கரேஜ் பண்ணுறது. உன்னால் முடியும். எனக்கு இன்னைக்கு ஒரு பொட்டிக் வச்சுருக்கேன், ரொம்ப பெருமையாக ப்ரௌடாக சொல்லுவேன். நான் ஒன்றுமே இல்லாமல் ஒரு 0% ஷாரா இன்ஸ்டியூட்டுக்கு வந்தேன். ஆனால் இன்னைக்கு ஒரு பொட்டிக் வச்சு நான் தைக்கிறேன். என்னால் தைக்க கூட முடியாமல் அந்த துணியை இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்து கூட தைக்கிறேன். ஆள் வச்சு தைக்கிறேன்னா அதுக்கு இந்த சுச்சுவேஷன் நிற்க காரணம் எங்கள் மேடம் தான். அவங்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். அதுவும் இல்லாமல் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப இந்த ஃபீல்டு பிடிக்கும். அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கெல்லாம் யாருமே இல்லை. எங்கள் பெரியம்மா பசங்களாம் பெரிய டைலரு. ஆனால் அவங்களுக்குலாம் போய் கற்றுக்குனாங்க. எங்கள் அம்மா யாருமே சரியாக சொல்லிக் கொடுக்கல. அவங்களுக்கு ஒரு ஆசை நான் படிக்கணும்னு. ஆனால் நான் நினச்சே பார்க்கல, இன்றைக்கி ஒரு காஸ்டியூம் டிசைனராக இங்கே நிற்பன்ட்டு. இன்றைக்கி என்னை விட எங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்கள ப்ரௌடாக அவங்க நினைக்கிற அளவுக்கு என்னை எங்கள் மேடம் நிற்க வச்சுருக்காங்க. நான் காஸ்டியூம் டிசைனிங் முடிச்சிருக்கேன், அப்படியே ஆரி ஒர்க்கும் பண்ணேன். இந்த சுச்சுவேஷனில் இந்த பொசிஷனில் நிற்க வச்சது எங்கள் மேடமு, எங்கள் ஷாரா இன்ஸ்டியூட்டு. ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் எங்கள் மேடம்க்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப தேங்க்யூ மேடம், உங்களுக்கு தேங்க்யூ. யாராக இருந்தாலும் ஷாரா இன்ஸ்டியூட்டில் சேருங்க. நான் எதையும் அனலைஸ் பண்ணிலாம் சேரலை, ஏதோ கிடச்சிதுன்னு. ஆனால் இன்றைக்கி ஒவ்வொருத்தர்கிட்ட நான் சொல்கிறது, ஷாரா இன்ஸ்டியூட் எனக்கு கிடச்சது பெரிய லக்கு அப்படி தான் சொல்லுவேன். ரியலி எனக்கு வேறு எங்கேயுமே இந்த மாதிரி மேடமோ இந்த மாதிரி இன்ஸ்டியூட்டோ இந்த மாதிரி லோ பட்ஜெட் காஸ்ட்டில் நல்லா சொல்லி கொடுக்குறவங்க எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ட்ரைனர்லாம் இப்போ தான் இருக்காங்க. நான் மேடம்கிட்ட கற்றுக்கிட்டேன், ட்ரைனர்கிட்ட நான் கற்றுக்கலை. ஆனால் இன்றைக்கி நான் பார்க்கும்போது ட்ரைனரும் மேம் மாதிரியே எல்லாரையும் ட்ரீட் பண்ணுறாங்க. இங்கே இருக்க ட்ரைனர் ஒருத்தருமே எங்கள் மேம்கிட்ட படித்து அவங்ககிட்டே படித்து இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப ப்ரௌடாக நினைக்கிறேன். நான் ரொம்ப நன்றி மேடம், உங்களுக்கு தேங்க்யூ ஃபார் ஆல்.